ஓ ஓ ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् பரமானந்தமாதவம். கீதையினுடைய 5வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 7வது ஸ்லோகம் வரையிலும் இந்த கர்ம யோகத்தினுடைய மகத்துவத்தை குறித்தும் ஒரு கர்ம யோகியானவர் எவ்வாறு கர்மங்களை செய்கின்றார் என்று இந்த கர்ம நிஷ்டையை குறித்து நமக்கு விளக்கமாக கூறினார். அந்த கர்ம யோகமானது அவரை எவ்வாறு ஞான நிஷ்டைக்கு அழைத்து செல்கின்றது, அவ்வாறு கர்மங்களை செய்து மன தூய்மை அடைந்தவர்கள் ஒரு மேலான ஆன்ம விழிப்புணர்வினை அடையும் பொழுது அவர்களுடைய பார்வை அல்லது அவர்களுடைய செயல்கள் எவ்வாறு இருக்கும் என்பது 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். இப்ப ஞானி கர்மங்களை செய்வாரா, ஞானி இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வாரா, ஞானிக்கு எண்ணங்கள் எல்லாம் இருக்குமா, இல்லை ஞானிக்கு விருப்பு வெறுப்புகள் எல்லாம் உண்டா அப்படின்னு பல கேள்விகள் நம்முடைய மனதில் எழலாம். ஆனால் அது ஒரு ஞானியினுடைய திருஷ்டியிலிருந்து பார்த்தால் மட்டும்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னு we can never get into the consciousness of a ஞானி. அப்படி நாம் வெளியிலிருந்து எவ்வளவு பார்த்தாலும் நமக்கு அது சாதாரணமாகத்தான் தெரியுமே தவிர அந்த ஞானத்தினுடைய நிலையிலிருந்து அதை பூரணமாக அனுபவித்து அந்த அனுபூதியிலிருந்து நாம் அறியும் பொழுதுதான் இந்த உலக பார்வை என்பது ஞானிக்கு எவ்வாறு இருக்கும் என்று நமக்கு தெரியும். அதர்வைஸ் இட் இஸ் ஒன்லி இன்ஃபரன்ஸ். அதனால இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் யாரையும் எடை போடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அப்படி இந்த பகவான் சொல்றார், நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். அப்படி இங்க சொல்லும் பொழுதே பகவான் கர்மவித்ன்னு சொல்லலை, இங்க சொல்லும் பொழுதே தத்துவவித் அப்படின்னு சொல்லிட்டார். நைவ கிஞ்சித் கரோமீதி, அப்படி நான் எந்த ஒரு காரியங்களையும் செய்வதில்லை அப்படிங்கக்கூடியது. இட் இஸ் நாட் அ தாட் அப்படின்னு அவர் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படின்னு இப்ப நமக்கு இது சொல்லும் பொழுது ஏதோ அவர் இப்படி நினைக்கிற மாதிரி நமக்கு தோன்றும். அப்படி பட் அது அவருக்கு நான் எந்த ஒரு கர்மங்களையும் செய்வதில்லைங்கிறது அவருக்கு எப்படி இருக்கும்? இட் இஸ் சோ ஸ்பான்டேனியஸ். அது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிகாஸ் இன் அவேர்னஸ் நோ எஃபர்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. இன் பியூர் அவேர்னஸ் அந்த அனுபவத்தில் என்ன கிடையாது, எந்த ஒரு செயல்களும் கிடையாது, எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். See, God doesn't create this world. See, in His presence, creation happens. Then if God creates, then God becomes a doer. Then அவர் பகவான் சிருஷ்டி செய்வது கிடையாது. அந்த பகவானுடைய இருப்பில் அந்த இறை ஆற்றலினுடைய அந்த ஒரு இருப்பினால் என்ன நேர்கின்றது அப்படின்னு அனைத்தும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால நிகழ்தல் என்பது வேறு, ஒன்றை நிகழ்த்துவது என்பது வேறு. அப்படி இப்போ ஒரு ஞானி காரியங்களை எல்லாம் செய்வது போன்று இருந்தாலும், எல்லாவற்றையும் அவர் செலுத்துவது போன்று இருந்தாலும், நிகழ்த்துவது போன்று நமக்கு தெரிந்தாலும் கூட ஃப்ரம் ஹிஸ் ஓன் ஸ்டாண்ட் பாயிண்ட் அவருடைய நிலையிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் அவர் எதையும் செய்வது கிடையாது. அதனால நைவ கிஞ்சித் கரோமிதி இஸ் நாட் அ தாட். நான் எந்த காரியங்களையும் செய்வதில்லை அப்படின்னு நினைக்கிறது. இஃப் இட் இஸ் அ தாட், தென் யூ ஆர் ஆல்ரெடி யூ ஹவ் பிகம் அ பர்ஃபார்மர்.
See, the moment you think that I am not doing anything, ஐ எம் நாட் த டூவர்னு எப்ப நம்ம சொல்றோமோ அங்கேயே என்ன வந்துடும் அப்படின்னா, அங்கேயே ஒரு டூவர்ஷிப் வந்துடும் அப்படி. அந்த செய்யக்கூடிய அந்த எண்ணம் வந்துவிடும். அதனால்தான் எதையுமே ஒரு வார்த்தையில் வடிப்பதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்றால், தென் இட் வில் லீட் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிஸ்கான்செப்ஷன்ஸ். தேர்ஃபோர் இட் இஸ் பெட்டர் டு ரிமைன் குவைட். இட் இஸ் பெட்டர் டு ரிமைன் காம். தென் திங்ஸ் வில் ஹேப்பன். So, see, if you stay calm, if you stay quiet with a prayerful mind, then things will automatically will happen. It will take care. Instead, if you get perturbed, if you get disturbed, then we are only prolonging, all solutions. நமக்கு வர வேண்டிய விடைகள், நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் வீணாக நம்முடைய மன உளைச்சல்களினால் என்ன பண்றோம், அதை தள்ளி போட்டு கொண்டே இருப்போம். அப்படி ஆன் த கான்ட்ரரி, ஜஸ்ட் ஸ்டே காம், ஜஸ்ட் பி குவைட். அப்படி இஃப் யூ வாண்ட் டு ப்ரே, யூ ப்ரே. யூ வாண்ட் டு ரிமெம்பர் த லார்ட், ஜஸ்ட் ரிமெம்பர். த மோர் வி ஆர் காம், த மோர் வி ஆர் குவைட், மோர் வி ஆர் கம்போஸ்ட், தென் யூ ஆர் ஹெல்பிங் யுவர் செல்ஃப். பை ஹெல்பிங் யுவர் செல்ஃப், யூ கேன் ஹெல்ப் எவ்ரிபடி. அப்படி அங்கே கூட தெர் இஸ் நோ சென்ஸ் ஆஃப் ஹெல்பிங் சம் ஒன் எல்ஸ் ஆல்சோ, பிகாஸ் தி அதர் பர்சன் டசன்ட் எக்ஸிஸ்ட். அப்படி அதனால இன்னொருத்தர் இருக்கிறதே இல்லை. அப்படிதான் நடக்கும் அது. ஸோ சிருஷ்டியில எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் மட்டும் இல்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் உண்டு. அப்படி ஸோ காலமும் காரணமும் எப்பொழுதும் சேர்ந்தே நகரம். அப்படி புரியுறது இல்லையா உங்களுக்கு? அப்படி ஸோ எல்லா காரணமும் எதற்காக இது நடக்கிறது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கிறது, அதற்கு ஒரு காலம் இருக்கின்றது. அப்ப அந்த காரணமும் காலமும் சேர்ந்து நடக்கும். அப்படி நமக்கு இதை பற்றி தெரியுமா? நமக்கு காரணமும் தெரியாது, காலமும் தெரியாது. Then why you should get disturbed? To keep quiet. Instead, the more we understand this, then things will gain, அதற்கு கிளாரிட்டின்னு வச்சுப்போம். அதற்கு ஒரு அப்புறம் எல்லா நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெளிவாக புலப்படும். நல்லதே நடக்கும் அப்படின்னு, நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு. தெர் இஸ் நோ அதர் பாசிபிலிட்டி. வேறு விதமாக நடப்பதற்கு என்ன கிடையாது, அப்படின்னு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதனாலதான் நைவ கிஞ்சித் கரோமிதிங்கிறதுக்கு, தட்ஸ் வாட் ஹி டசன்ட், யோகி ஆர் ஞானி டசன்ட் ப்ராமிஸ் ஆல்சோ எனி திங். அப்படி ஸோ ஐ வில் டூ திஸ், ஐ டோன்ட் டூ திஸ். அப்படி தே நெய்தர் ப்ராமிஸ் ஆல்சோ. ஸோ பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் குருண்ணன் உன்மிஷன் நிமிஷன். அப்படி எவ்வளவு அழகா கொடுத்துட்டாரு அப்படின்னு, எல்லாமே சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்ம உபநிடதங்கள்ல பார்த்ததுதான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் திஸ் ஆர் நாட், ஞாபகம் இல்லை. ஏன்னா எல்லா கர்மங்களும் என்ன ஆறுது, இந்திரியங்கள் எல்லாம் அவர் சொல்றார், இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். இட் இஸ் ஒன்லி தாரயன். அழகான வார்த்தை. ஜஸ்ட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட். தாரயன் இந்திரியாணி, எல்லா இந்திரியங்களும் இந்திரிய அர்த்தேஷு, இந்திரிய பொருள்களில் வர்த்தந்த, அது ஈடுபடுகின்றது. ரொம்ப சகஜமாக இப்ப கண்ணை திறக்கிறோம். டு யூ நீட் எனி எஃபர்ட் டு சி? அப்படின்னு கண்ணு தெரியலன்னா தான் எஃபர்ட் போடணும். யூ ஓப்பன் தி ஐஸ், யூ எக்ஸ்பீரியன்ஸ் தி ஆப்ஜெக்ட்ஸ். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது என்ன இருக்கிறது, இட் நேச்சுரலி இட் ஹேப்பன்ஸ். அப்படி சர்வ காரிய கரண சேஷ்டேஷு அகர்ம ஏவ பஷ்யத்தகன்னு ஆச்சாரியர் சொல்லுவார். எல்லா காரிய கரணங்களிலும், அது இந்திரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா காரியம்னா இந்திரியங்கள்னு எடுத்துக்கலாம், கரணங்கள்னா அந்த கரணங்கள்னு எடுத்துக்கலாம். அது வெளியில இருக்கக்கூடிய இந்திரிய விஷயங்களாகட்டும், இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்கார விஷயங்களில் ஆகட்டும். ஸோ சர்வ காரிய கரண சேஷ்டேஷு, அப்படி அதனுடைய சேஷ்டைகள்னா அதனுடைய ஈடுபாடுகளில் அகர்ம ஏவ பஷ்யத்தக அப்படின்னு. பட் என் ஞானி அப்படி, the one who has realized that wisdom, அந்த ஞானத்தை அறிந்தவர், அவர் அகர்மத்தையே பார்க்கின்றார். அப்ப கர்மத்தில் அகர்மம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லா கர்மங்களிலும் எதை பார்க்கின்றார்? அகர்மத்தையே பார்க்கின்றார். இதை நம்ம உபநிடதத்துல படிச்சோம். எத் சக்ஷுஷா ந பஷ்யதி,
ஏன சக்ஷுகம்சம் ஏன்னா சக்ஷுகம்சி பஷ்யசின்னு பார்த்தோம். யார் ஒருவர் கண்களினால் பார்ப்பதில்லை அப்படி, அதை கண்களினால் பார்க்க முடியாது அப்படி. எந்த ஒன்றினால் கண்கள் பார்க்கின்றதோ அப்படி. So, அது பார்த்தோமா இல்லையா கேரோமன் இடத்துல ததேவ துவம் வித்தி பிரம்மம் அப்படி. ததேவ பிரம்மத்துவம் வித்தி அப்படி. அதே நீ பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நேதம் எதிதம் உபாசத்தை அப்படி. நீ எந்த ஒன்றை உபாசிக்கின்றையோ அது பிரம்மம் கிடையாது. எந்த ஒன்றினால் அனைத்தும் நிகழ்கின்றது. ஸோ ஆல் தி தாட்ஸ் தே மூவ் இன் ஒன் கான்சியஸ்னஸ். எல்லா எண்ணங்களும் ஒரு ஒரு மகா சைத்தன்யம், ஒரு சைத்தன்ய பிரவாகத்தில் அனைத்தும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படி. எதுவும் நிகழ்த்தப்படுவது கிடையாது, எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அப்படி. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் ஆஃப் தி என்டையர் பகவத்கீதைன்னே சொல்லலாம். இந்த முழு பகவத்கீதையிலையும் குறிப்பாக இந்த கர்மயோகத்தை பற்றி சொல்லும் பொழுது, இல்லைன்னா சரணாகதியை பற்றி சொல்லும் பொழுது, இட் இஸ் a பியூட்டிஃபுல் வேர்ஸ். 10வது ஸ்லோகத்துல கர்மயோகமும் பார்க்கலாம், நல்ல பக்தி யோகமும் பார்க்கலாம். ரொம்ப ஆழமாக போய் கொஞ்சம் அதை ஆலோசித்து விசாரித்து பார்த்தோன்னா அதுல ஒரு தியான யோகமும் இருக்கும், ராஜயோகமும் இருக்கும். இப்படி எல்லா யோகங்களும் த சிந்தசிஸ் ஆஃப் யோகான்னு சொல்லலாம். இது எல்லா யோகங்களுடைய ஒரு கலவையாக இந்த 10வது ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, வெரி பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கீதையினுடைய ஒரு மகத்துவமே தே ஆர் நாட் மியர் தியரி மட்டும் இல்லை அப்படி. அது ஒரு யோக சாஸ்திரம். அது நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை. அது இட் டாக்ஸ் அபவுட் எ பாத் அப்படி, எ ப்ராக்டிக்கல் பாத். அதனால அதை நாம உள்வாங்கிக் கொண்டு அதை பின்பற்றுவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதனால தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்லோகம் என்று சொல்வார்கள். பார்ப்போம் இந்த ஸ்லோகத்தை. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தெக்த்வா கரோதி சஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா. It's a beautiful example. பத்ம பத்ர இவ அம்பசா. ஸோ பத்மபத்திரம்னு என்ன அர்த்தம்? தாமரை இலை அப்படி. இந்த தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை போன்று அப்படி. தண்ணீர் இருக்கு, இல்லாமல் இல்லை அப்படி. இந்த தாமரை இலையில ஒரு சொட்டு தண்ணீரை விட்டால் என்ன ஆகும்? இந்த தண்ணீர் அந்த தாமரை இலையில் இருக்கின்றது, ஆனால் அந்த இலையோடு ஒட்டாமல், எந்த ஒரு உறவும் கொள்ளாமல், வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட் அப்படி, இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் அப்படி. அதனால்தான் தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை போன்று அப்படி. நளினி தளகத ஜலமதி தரளம்னு இது கூட பஜகோவிந்தத்துல கூட பார்த்தோம் அப்படி. சரி, அங்க அந்த உதாரணம் இட் இஸ் டோல்ட் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட் அப்படி. அது வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாததுங்கிறதுக்காக சொன்னார் அப்படின்னு. இங்க வாழ்க்கை நிரந்தரம் இல்லைங்கிறதுக்காக சொல்லப்பட்ட உதாரணம் கிடையாது. இங்க அந்த உதாரணம்ங்கிறது எந்த ஒரு பற்றும் இல்லாமல் அதிலேயே இருந்தாலும் கூட அதற்கு அப்பாற்பட்டு அப்படி. அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு அழகாக புருஷ சுத்தம் சொல்லும் அப்படின்னு. புருஷ ஏவேதகம் சர்வம். அது இந்த முழு உலகத்தையும் அந்த ஆன்ம தத்துவம் வியாபித்திருந்தாலும் கூட அத்தியதிஷ்ட தசாங்குலம்னு அது 10 அங்குலம் தள்ளி தான் இருக்கிறதுன்னு, பட்டும் படாமலும் இருக்கிறது அப்படி. இட் ஸ்டேஸ் எபோவ் எவ்ரிதிங். அதனால்தான் பகவான் சொல்லும் பொழுது பிரம்மணி ஆதாய கர்மாணி சங்கம் தெக்துவா கரோதி யக. இவ்வளவு நல்ல அழகான ஸ்லோகம் பாருங்க. இஃப் யூ ஸ்டேட் கர்மாணி கரோதி யக, யக யார் ஒருவன், கர்மாணி கரோதி அப்படின்னு. அவன் எல்லா கர்மங்களையும் செய்யக்கூடியவர் அப்படின்னு. இஸ் நாட் அன் எஸ்கேபிஸ்ட். ஸோ பை சேயிங் this verse you carefully watch it, governing it. By saying karmani karoti, the inaction is negated abdin. So a jnani is not inactive abdin. He is not proactive also abdin. He is neither inactive abdin. He is not reactor also abdin. He neither reacts abdin. Nor there is no inaction abdin. He know how to act abdin.
ஆக்சுவலி ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் த்ரூ ஹிம். செயல் என்பது அவர் மூலமாக நிகழ்கின்றது அப்படி. அதனால ஞானி இஸ் அ பர்ஃபெக்ட் புக் டு நோ தி சீக்ரெட் ஆஃப் அன் ஆக்ஷன் அப்படி. செயலினுடைய எல்லா ரகசியங்களையும் புத்தகங்களின் மூலமாக ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அதை ஒரு ஞானிகளிடத்தில், யோகிகளிடத்தில் நாம் நெருங்கி பழகும் பொழுதுதான் செயலினுடைய ரகசியங்களை குறித்து, அவர்கள் எவ்வாறு செயல்படுகின்றார்கள், எந்த தளத்திலிருந்து அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பது புரியும். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் யக, யாரொருவன் கர்மாணி கரோதி அப்படி, கர்மங்களை எல்லாம் செய்கின்றான். பிகாஸ் இட் இஸ் இன்னெவிட்டபிள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நகி கஷ்டி க்ஷணமபி ஜாது திஷ்டத்திய கர்ம குருத்துன்னு சொல்லிட்டோம். ஒரு க்ஷணம் கூட யாரும் எந்த ஒரு கர்மமும் செய்யாமல் இருக்க முடியாது என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டு விட்டது. நோ ஹவ் அ கர்மயோகி பர்ஃபார்ம்ஸ் அன் ஆக்ஷன் அப்படி, திருப்பி இது கர்ம யோகம் தான் அப்படி. இது ஞான நிஷ்டைக்கு கூட இல்லை அப்படி. ஏன்னா ஞான நிஷ்டையை சொல்லிட்டார். திருப்பி அந்த ஞான நிஷ்டைக்கு தி சேம் கர்ம யோகா இஸ் எக்ஸ்பிளைன்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அப்படி. இது அந்த ஹவு ஹி ஹாஸ் அச்சீவ்ட் அப்படி. அந்த நைவ கிஞ்சித் கரோமிதி யுக்தோ மன்யேத தத்துவவித்துன்னு சொன்னாரு. அந்த நைவ கிஞ்சித் கரோமிதிங்கிற அந்த நிலையை, எந்த ஒரு கர்மத்தையும் நான் செய்வதில்லைங்கிறத. ஸோ இனிஷியலி தெர் சீம்ஸ் டு பி எ ப்ராசஸ் அப்படி. ப்ராசஸ்னு தெரியறது அப்படி. இந்த ப்ராசஸ்ங்கிற வார்த்தை இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் யூ டோன்ட் ஃபைண்ட் எக்ஸாக்ட் தமிழ் வேர்டு ஃபார் அன் இங்கிலீஷ் வேர்டு அப்படி. இந்த ப்ராசஸ்னா என்ன சொல்றது? அது செயல்பாடுன்னு சொல்றதா, செயல்முறைன்னு சொல்றதா, செயல்பாட்டு முறைன்னு சொல்றதா? ஸோ இங்கிலீஷ்ல ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ இனிஷியலி இட் சீம்ஸ் டு பி ஒரு ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரிய முடியும். ஸோ அப்படி வச்சுப்போம். டு ஸ்டார்ட் வித் தெர் இஸ் அ ப்ராசஸ். அந்த நைவ கிஞ்சித் கரோமிதிங்கிறது இட் இஸ் நாட் அ ப்ராசஸ். இட் இஸ் அ ஸ்டேட் விச் இஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு. அட் இஸ் அ நேச்சுரல் ஸ்டேட் அப்படி. அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது தான் அப்படி. But in our own ignorance, we have lost, in touch with, that reality. அதனால we have to bring a kind of a process. The entire process is only to remind our natural status, stature. அவ்வளவு. இந்த முழு செயல்முறையுமே ஏற்கனவே நம்மளுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நினைவுபடுத்தக்கூடிய செயல்முறை தான். நோ ப்ராசஸ் கேன் கிரியேட் எனி நியூ ஸ்டேட் அப்படி. எந்த ஒரு செயல்முறையும், எந்த ஒரு செயல்பாட்டு முறையும், எந்த ஒரு செயல்பாடும் புதிதாக எந்த ஒரு ஞானத்தையும், எந்த ஒரு இயல்பையும் அது உருவாக்க போவது கிடையாது அப்படி. சச் அ பியூட்டி இட் இஸ். ஸோ தேர்ஃபோர் என்ன ஆறுது? கர்மணி கரோதி அப்படி. அப்ப கர்மங்களை எல்லாம் செய்கின்றார். நான் செய்யும் பொழுது எப்படி அதை அடைந்தாருங்கிறதுக்கு சொல்ல வரேன். நைவ கிஞ்சித் கரோமிதிக்கு எப்படி போனார் அப்படி. ஸோ இனிஷியலி தெர் இஸ் அ ப்ராசஸ். எஸ் tried something. That means what? With understanding, he started doing everything. See, எந்தெந்த கர்மங்களை இப்ப பார்ப்போம். கர்மங்களை புரியாமல் செய்வதற்கும், அதே கர்மங்களை புரிந்து கொண்டு செய்வதற்கும் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்ப்போம். அதனாலதான் எதுவாக இருந்தாலும், அது எந்த ஒரு மந்திர ஜபமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை உள்ளவாறு புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். தி ப்ராசஸ் ஷுட் பி நோன். அது புரியாமல் செய்தோம்னா அது முழுமையான ஒரு பலனை நமக்கு கொடுக்காது. Now he says that Krishna says பிரம்மணி ஆதாய கர்மாணி கரோதி. யார் ஒருவன் எல்லா கர்மங்களையும் பிரம்மணி அப்படி. So this word is very familiar to all of us. Now generally when Shankaracharya Bhagavan interprets, he takes the word Brahma is only as Ishvara. So ஈஸ்வரே பிரம்மணி அப்படிங்கும்போது ஈஸ்வரே அப்படி, ஈஸ்வரனிடத்தில் அப்படி. அது ஒரு சகுன பிரம்மமாகவும் இருக்கலாம். ஏன்னா அது பிரம்மம் தானே சொல்லி இருக்கிறது. அதனால இந்த பிரம்மம் கேன் பி சகுன பிரம்மமாகவும் இருக்கலாம். இல்லைன்னா என்ன இருக்கும், அப்புறம் அங்கிருந்து அது கடைசியில் அது எங்க கொண்டு போகும்? தட் சகுன பிரம்மம் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நிர்குண பிரம்மம். அங்கேதான் நமக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் எப்பவும் சொல்றது உண்டு. டு ஸ்டார்ட் வித் அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்றதால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? வி பிரிங் ஒரு சகுன பிரம்மத்தை நாம கொண்டு வரோம் அப்படின்னு. அப்புறம் அது நேச்சுரல் ஸ்டேட் ஆகும் பொழுது என்ன இடம்? அது எப்பொழுதுமே என்ன ஆகும்? அது நிர்குண பிரம்மமாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த சகுன பிரம்மமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு தான் நிர்குணம்னு தெரியுமா இல்லையா? அது நிர்குண வஸ்துவாகத்தானே இருக்கின்றது.
அதனால when you try to understand, when you try to offer, when you try to surrender, then you bring a greater entity அப்படி. அப்போ ஒரு ஈஸ்வரே என்ன ஆதாய ஆதாய சிம்பிளி இட் இஸ் சமர்ப்பிய அப்படின்னு சொல்றோம். அப்படி இது சமர்ப்பியன்னு அர்ப்பணித்தல். அப்படி இது எல்லா கர்மங்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மத்தில் அர்ப்பணித்து விடுகின்றார். ஜஸ்ட் ஆஃபரிங் ஆர் டெடிகேட்டிங் ஆர் பிளேசிங், நீங்க என்ன வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன்ஸ் ஆர் ஆஃபர்டு டு ஈஸ்வரா. எல்லா கர்மங்களும் என்ன இறைவனிடத்தில் அர்ப்பணிக்கப்படுகின்றது. இப்ப புரியுறது. இதுல பக்தி யோகமும் வந்துடுறது பாருங்க. அப்படி இந்த கொஞ்சம் ரொம்ப பரமஹம்ச யோகானந்தா கூட இந்த ஸ்லோகத்திற்கெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறார். அப்படி பட் ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஆல் தட். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு டைம் இருந்தா படிச்சு பாருங்க. அவருக்கு பிரம்மணி ஆதாயங்கிறதுக்கு அவர் யோக லட்சணங்கள்ல சொல்லியிருப்பார். அப்படி he would have given, அவர் உள்ள பிரம்மேந்திரம் வரைக்கும் போயிடுவார். அப்படி ஸோ த யோகி கம்ப்ளீட்லி withdraws ஆல் லைஃப் ஃபோர்ஸ் இன்டு தி ஹையஸ்ட் இந்த சுஷும்னா நாடிக்குள்ள கொண்டு போவார்னு அது அது த சேம் ஸ்லோகாஸ் ஆர் இன்டர்பிரட்டட் from the standpoint of absolute yoga also. But I am not going to explain that part. ஆனால் பக்தி இருக்குது. ஸோ பிரம்மணி ஆதாய, ஆதாய மீன்ஸ் ஆஃபரிங், இல்லைன்னு அர்த்தம் டெடிகேட்டிங். அப்படி யூ டெடிகேட் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படி டு தி லார்ட், ஆர் ஜஸ்ட் பர்ஃபெக்ட்லி பிளேசிங் இட். அப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆஃபரிங் டெடிகேட்டிங்லாம் கூட பெரிய விஷயம். ஜஸ்ட் பிளேஸ் இட். ஒரு சின்ன பூவை கொண்டு போய் சத்தம் இல்லாம என்ன பண்ணணும் அப்படி ஒரு பகவானுடைய பாதத்துல என்ன பண்றோம், வைக்கின்றோம் அப்படி. ஸோ வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ் அப்படி. See, the whole bhakti in there is no noise in devotion அப்படி. இது பக்தியில என்ன கிடையாது, ரொம்ப சத்தம் போட்டா அது ரொம்ப பக்தின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கிறோம். அப்படி பக்தி ஹேஸ் டு பி வெரி சைலண்ட் அப்படி. ஸோ ஜஸ்ட் ஆஃபர் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ். Now today we are also doing karmas. இந்த கர்மாணி கரோதி யக, நம்மளே யக நாம எல்லாம் கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம். அப்படி நோ, ஆல் these karmas are offered to whom? Offered where அப்படி. இந்த கர்மங்களை எல்லாம் யாருக்கு நாம் அர்ப்பணிக்கின்றோம் அப்படின்னு. இந்த கர்மங்களை எல்லாம் யாருக்காக செய்கின்றோம்னா, see we know it very well அப்படி. We are afraid of saying it அப்படி. But we have spread a beautiful ego first அப்படி. நாம கர்மங்களை எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து முதல்ல விரிச்சிருவோம் அப்படி. ஸோ வி ஹவ் ஸ்ப்ரெட் அவர் ஓன் ஈகோ அப்படி. நம்மளுடைய அகங்காரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தளத்தை இல்லைன்னா ஒரு கம்பளத்தை எடுத்து என்ன பண்றோம், முதல்ல அதை விரிச்சு வச்சுப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆஃபர் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ், வி டெடிகேட், வி பிளேஸ், வி ஆஃபர் ஆல் அவர் ஆக்ஷன்ஸ் ஒன்லி ஃபார் அவர் ஓன் செல்ஃப் அப்படி. தட் மீன்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஃப் ஆர் தி ஈகோ சென்டர்டு பர்சனாலிட்டி அப்படி. அதனால நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட மனிதர்களுடைய விஷயத்தில், ஜீவனுடைய விஷயத்தில் அவன் கர்மங்களை எல்லாம் செய்வது யாருக்காக அப்படின்னு, அவனுக்காகத்தான் கர்மங்களை எல்லாம் செய்கின்றான். ஸோ ஹீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி கர்ம அப்படி. அதனால்தான் எல்லா கர்மங்களில் தான்கிறது என்ன ஆயிடுறது அப்படின்னு முக்கியமாயிடுது. அதனால ஹீ டஸ் வாட் பிளீசஸ் ஹிம் அப்படி. அவன் செய்யக்கூடிய கர்மங்கள் கூட எது அவனை திருப்திப்படுத்துகின்றதோ, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த கர்மங்களை தான் செய்கின்றான். அண்ட் ஹி ஆல்சோ வாண்ட்ஸ் அதர் பீப்புள் டு டூ ஒன்லி தோஸ் கர்மா விச் பிளீசஸ் ஹிம். ரெண்டு இருக்கு. தான் செய்கிற கர்மங்களும் தன்னை திருப்திப்படுத்துவதற்காக கர்மங்களை செய்கின்றான். மற்றவர்கள் கர்மங்களை செய்வது கூட தன்னை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய கர்மங்களாக இருந்தால் அப்படின்னு the relationship is maintained அப்படி. Otherwise it is not maintained அப்படி. You understand it? அப்புறம் என்ன, see we love somebody as long as the person whom we love, if he remains slave to us அப்படி. நம்மளுடைய அன்பு கூட எப்பொழுது உண்மையாக இருக்கின்றது என்றால், யார் நம்மை நேசிக்கின்றார்களோ, யார் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் நமக்கு அடிமையாக இருந்தால்தான். நம்ம வளர்க்கக்கூடிய நாய் கூட நமக்கு அடிமையாக இருந்தால்தான் அந்த அன்பு என்பது உண்மையாகி விடுகின்றது அப்படி.
then everything is boiled to an ego அப்படி. அப்ப நாம இந்த உலகத்துல ரொம்ப பெருசா சொல்றோம் அப்படின்னு, we are ready to serve, we are ready to see, these are all only words. It is only word, word, word. அது ஒரு வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. அதான் சொல்றேன், எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஏன்னா யூ மே சே ஜெனுயின்லி சம்திங் அப்படி, பட் தென் இட் கேன் பி டோட்டலி மிஸ்அண்டர்ஸ்டுட் பை தட் பர்சன் இன் அ டிஃபரெண்ட் வே, because he will interpret always the way in which he wants to interpret it, because ego is always ready to interpret it, because ego likes interpretations. இந்த ஸ்லோகத்தை கூட பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் திட்டம் நேரடியா படிக்க மாட்டோம் நம்ம. அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும், அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருந்தாதான் நமக்கு என்ன ஆறுது அப்படின்னா திருப்தி ஆறுது அப்படி. ஸோ now why this bondage? therefore just ப்ராக்டிக்கலா தானே இருக்கு. இப்ப நம்ம கர்மங்களை எல்லாம் யாருக்காக செய்யறோம், யாரை திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்றோம் என்றால், நம் கர்மங்களை எல்லாம் நம்முடைய அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்றோம். Now, see, when you talk about this karma, we have to be extremely careful. Whenever we say karma, why it is said ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்? See, any karma which is offered to the individuality are performed with the sense of individuality or sense of doership. In that karma, there is always a noise. நல்ல நல்ல கவனமா கேட்டு, கர்மத்தில் எப்பொழுதும் என்ன இருக்கும் அப்படின்னா, in all the karmas there is a tremendous noise. So we make noise. கர்மத்தில் எப்பொழுதும் ஒரு சப்தம், கர்மத்தில் ஒரு இரைச்சல், கர்மத்தில் ஒரு குழப்பம். There is a confusion, there is a commotion, there is a noise. We make so much of din and roar. They say that there is a din and roar, so much. Sometimes it is very physical இருக்கும். இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, the noise is just goes on in our mind. Mind doesn't remain quiet. Either is it true or not. So in fact, what this karma does அப்படின்னா, it creates so much noise. Anything which creates noise distract you, that will lead to all kinds of distraction. Therefore, karma can completely detract you or distract you from the absolute reality. அதுக்கு கர்மத்திற்கு அப்படி ஒரு வலிமை இருக்கிறதால தான் அந்த கர்மத்தை நாம் முதலில் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். கர்மத்தை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் சொல்றோம். பிகாஸ் இட் இஸ் ஆல், டு யூ ஹியர் தி நாய்ஸ்? கர்மங்கள் செய்யும் பொழுது some people make so much noise but don't do anything. See, if they do something and make noise also fine. They don't do anything but yet they keep making noise. So sometime some karmas put, என்ன ஆகும் அப்படின்னா, a person becomes totally disoriented because of karma. Not only it will distract him, a person can become disoriented. See, எப்பொழுது எந்த கர்மம் நம்மை நாடி வரும், நம்மை தேடி வரும், நம்முடைய தலையில் விழும் என்பதற்கு என்ன கிடையாது அப்படின்னா, அந்த மாதிரி ரகசியங்களை தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. அதனால்தான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை இருமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு இவ்வளவு அழகா வள்ளுவர் சொல்லிட்டார் அப்படி. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் தட் டு ஹேப்பன் அப்படி. ஸோ அதனால தான் நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ப்ரிவென்ட், ப்ரொடெக்ட்னு. See, how many times I have also said அப்படின்னு. See, if the time is not favorable, best way is protect yourself. Keep quiet. Somewhere disappear and you stay calm. Don't expose yourself. But then we do not know, even if the knowers of the karma tells us also, we will not vehemently we do it. Then we have to face the inevitable, because we do not know it. கர்மத்தை பற்றி நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, you think about it, when all these karmas are offered to individuality, when they say it is full of noise,
அது ஒரு கன்ஃபியூஷன், கமோஷன், இட் டிஸ்ட்ராக்ட்ஸ் யூ, ஆர் இட் மேக்ஸ் தட் பர்சன் கம்ப்ளீட்லி டிஸ்ஓரியன்டட். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருடைய கர்மங்களும் ஒரே விதமாக இருக்காது. எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய கர்மங்கள் ஒரே மாதிரி இருந்திருந்தால், என்ன, so much noise will not be there in this university. இவ்வளவு சப்தம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதுன்னு வைங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான கர்மங்களை செய்கின்றார்கள். சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. அப்படி if, if karma doesn't if there is no differentiation in karma, where is noise? அதானே ஞான நிலைங்கிறது. why a ஞானி doesn't hear any mental sound? அவருக்கு என்ன சப்தம் இல்லைன்னு அங்க என்ன இருக்கிறது? there is a uniformity. In absolute reality you are able to follow. In absolute reality there are no sense of difference. அங்க வேறுபாடுகளே கிடையாது. கர்மத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபாடுகளை தவிர என்ன கிடையாது? கர்மத்தில் வேறுபாடுகளை தவிர எதுவுமே கிடையாது. ஒரே கர்மத்தை இரண்டு பேர் செய்தாலும் கூட அதனுடைய பலனானது இரண்டு பேருக்கும் என்ன இருக்காது? ஒரே மாதிரி கிடைக்காது. a person puts so much efforts. ரொம்ப முயற்சி செய்து ஒரு கர்மத்தை செய்தால் அவருடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் அவருக்கு கிடைக்காது. அதே கர்மத்தை இன்னொருத்தர் செய்வார், ஒரு முயற்சியும் பண்ண மாட்டார், அப்படின்னு சுலபமாக அவருக்கு என்ன ஆறுது? அதனுடைய பலன் கிடைக்கிறது. சில மனிதர்களுக்கு சில விஷயங்கள் முயற்சியே இல்லாமல் சுலபமாக நடந்து விடுகின்றது. வேறு சில மனிதர்கள் அதே காரியத்தை அதே கர்மத்தை எவ்வளவு முயற்சியோடு செய்தாலும் கூட அவர்கள் நினைத்தபடி அது நடப்பது கிடையாது. See this difference. When it happens to somebody, he also makes noise. When it doesn't happen to another person, he sees that person and then he compares himself. அதனால அந்த ஒப்பீட்டினாலே என்ன ஆகின்றது? அந்த ஒப்பீட்டினாலும் அந்த சப்தமானது எழுகின்றது. எல்லாரும் கர்மங்களை செய்கின்றார்கள். எல்லாரும் ஒரே விதமான கர்மங்களை ஒரே நேரத்தில் நாம் செய்தாலும் கூட ஒரே விதமான பலன் கிடைக்காத பொழுது என்ன ஆகின்றது? தென் இட் கேன் டிஸ்ட்ராக்ட். ஒருத்தருக்கு நடக்கிறது, ஒருத்தருக்கு நடக்க மாட்டேங்கிறது. அப்புறம் போட்டிகள் வருகின்றது, பொறாமைகள் வருகின்றது, விருப்புகள் வருகின்றது, வெறுப்புகள் வருகின்றது. பிகாஸ் the doer is always an individual. He has not offered the karma or its results to தி அல்டிமேட் ஈஸ்வர, அது பகவானிடத்தில் நாம் அர்ப்பணித்து செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கு பக்குவம் வரலையா? அப்படி வரல இல்லையா? அதனால therefore it is said that even you see that sometimes people put so much effort for happiness, but then what they get is only misery. சந்தோஷத்திற்காக அவ்வளவு முயற்சி செய்து கடைசியில கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னா துன்பம் கிடைக்கும். ஒருத்தன் துன்பத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னு நரகத்துக்கு போறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வானோ, he will do such a cruel karma அப்படின்னா. So he may be elected as a chief minister also. Who knows that? It is strange. That fellow is, he is qualified to go to any naraga at any period of time because he has done so much cruel karma. அவ்வளவு கர்மங்களை செய்தாலும் அவனுக்கு துன்பம்ங்கிறது இப்பொழுது வராமல் இருக்கலாம். ஒன்னா நாம் துன்பத்தை வரவழைத்துக் கொள்கின்றோம், கர்மங்களின் மூலமாக வரவழைத்துக் கொள்கின்றோம். Therefore the karma, we always say that it is strange. We have to study the action. அப்படி அதனால்தான் ஞானிகள் ஏன் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறார்கள்? they know about where அதெல்லாம் 4வது அத்தியாயத்துல கர்மணோயப்பி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணக அகர்மணோயப்பி போத்தவ்யம் ககனா கர்மணோ கதின்னு அங்கே சொல்லும் பொழுதே இந்த கர்மத்தினுடைய கதிங்கிறது ககனா கர்மணோ கதின்னு சொல்லிட்டாரு. இல்லை, இந்த கர்மத்தினுடைய ஆழம், இதனுடைய ஆழத்தை அறிந்தவர் எவரும் இல்லைன்னு. எல்லாம் சௌரியமாக இருக்கலாம், எல்லாம் சௌரியமா போயிட்டே இருக்கலாம், ஒரு உத்தரவாதமும் கிடையாது. Therefore karma can totally disintegrate our personality. In short, in today's life we don't understand it. It is a slow poison. Every moment
our personality gets disintegrated by our own actions. If our personality is disintegrated by our own action, then the only remedy is the integration also happens only through action. If the personality is completely disintegrate, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி கர்மத்தின் மூலமாகத்தான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு. Then we have to integrate our personality also. Then how to integrate our own personality through action அப்படி. எவ்வாறு நம்முடைய ஆழ்மையை அல்லது இந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த தனித்துவத்தை கர்மத்தின் மூலமாக மீண்டும் என்ன பண்ண வேண்டும், சேர்க்க வேண்டும், இணைக்க வேண்டும். அதுதான் யோகம்ங்கிறது. டுடே அவர் பர்சனாலிட்டி இஸ் இன்டு பீசஸ் அப்படி. இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படியே சிதறி போய் கிடக்கிறது அப்படி. கர்மங்கள் நம்ம என்ன ஆறுது அப்படின்னு அது நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை. தெர் இஸ் நோ பீஸ். தெர் இஸ் அ கம்ப்ளீட் டிஸ்இன்டகிரேஷன் அப்படி. இப்படி சிதறி போய் இருக்கிறோம். ஸோ தென் வி ஹேவ் டு ஸ்லோலி கலெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த சிதறி போனதெல்லாம் கலெக்ட் பண்ணி திருப்பி என்ன பண்ண வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும். அதான் ஆதாய. என்ன அழகான பாருங்க. ஆதாய மீன்ஸ் டு ஜஸ்ட் டு கலெக்ட். ஆதானம் இஸ் a placing it. Placing. Then what we said, Brahmani Adaya. Suppose you another this distraction, disorientation, disintegration, இதெல்லாம் பாருங்க. All this word இதெல்லாம் கடைசியில் it has to culminate into discipline ஆகணும்னா அப்படின்னா distraction has to be disciplined, disorientation has to be disciplined, disintegration has to be disciplined, but the only word we don't like is discipline. நமக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை என்னன்னா டிசிப்ளின்ங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. We wanted to see that we call as freedom. Nobody wants to be disciplined. Now it is said Brahmani Adaya. Therefore, if you are a karma yogi, if you are a spiritual person, you must look into it. You don't keep claiming that I am spiritual, I am spiritual, I am spiritual. A spiritual mind, a spiritual personality is a totally a different personality. Therefore, it is said Brahmani Adaya. Na karmani karoti yahat. Therefore, it is said Brahmani Adaya Karmani. இப்போ புரியுறதா உங்களுக்கு? Brahmani Adaya. So slowly என்ன பண்ணணும், what you have already spread, start folding it. எந்த ஒன்றை நாம் ஏற்கனவே விரித்து வைத்திருக்கின்றோமோ அதை என்ன பண்ணணும், அதை முதல்ல ஃபோல்டு பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. the ego has to be not enfolded அப்படி. the ego has to be folded அப்படி. now divinity is அதை மூடி வச்சிருக்கிறோம் அப்படி. அது ரொம்ப பத்திரமா அதை எடுத்து விரிக்கவே இல்லை. now slowly the divinity must be unfolded அப்படி. குருவனுடைய உபகாரம் அதை யாருக்கும் அவர் சொல்றதே கிடையாது. குருவனுடைய உபகாரம் நமக்கு தெரியாது. See, he will just நமக்கே தெரியாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை என்ன பண்ணுவார் அப்படி, he will make you spread it. அதுதான் குரு. that is the job of a teacher. he has no other expectation, because you have to gain your own wings. Even you should not look up to the Lord, because you are the Lord. The Lord is very much seated in your own heart. So you have to discover him. You have to become one with him. So slowly என்ன ஆகும் அப்படின்னா, this folded divinity must be unfolded. The unfolded ego must be folded. விரித்து வைத்திருக்கக்கூடிய அகங்காரம் சுருட்டப்பட வேண்டும். சுருட்டி வைத்திருக்கக்கூடிய தெய்வீக தன்மை என்பது விரித்து வைக்கப்பட வேண்டும். Now just spread divinity. In divinity, where is distraction? Because it is said சங்கம் தெக்துவா. அடுத்த வார்த்தை என்ன அழகாக இருக்கிறது பாருங்க. Because absolutely no demands, no expectations, no attachment. Because you are offered already. When all the karmas are offered, it is a mercy of the giver. It is not, you have already offered. What is there for you to demand? You should not expect anything. ஏன்னா கொடுத்தது வாங்கிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு. பிகாஸ் பிரம்மண்யாதாய கர்மாணி ஆல்ரெடி யூ ஹவ் டன்.
அதனால சங்கம் தேக்துவா. சங்கம் தேக்துவா இஸ் a beautiful word. ராக சங்கம் தேக்துவா அப்படி. இந்த துவேஷ சங்கம் தேக்துவா அப்படி. வெதர் தி அட்டாச்மெண்ட், சங்கம்னாலே அட்டாச்மெண்ட் அப்படி. ஸோ we are attached to some kind of desires அப்படி. So that attachment for the desire is also given up. Attachment for the aversion is also given up. See, as long as a person thinks I want, that is one demand. A person says that I don't want, that is also another demand. As long as you say that I want, I don't want, still we are only a samsari அப்படி. எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம்னா, அந்த வேண்டும் வேண்டாம்னால என்ன ஆயிடுறது, அந்த சம்சாரிங்கிறவர் வந்துடுறாரு அப்படி. No, here is a person brahmanyadaya. See how powerful that word is. அப்ப சங்கம் தேக்துவா கரோதி யக அப்படி. அதனால சங்கம் தேக்துவான்னு என்ன அர்த்தம்? See, there is no expectation at all. See, in surrender, surrender is always only one way. It is always a path of no return. அதுல என்ன கிடையாது, ஒரு a disciple wanted to merge with the guru அப்படி. He doesn't expect anything from the guru அப்படி. In expectation, still the individuality stays back up. He wants the guru to absorb him அப்படி. The disciple wants always to get absorbed into the reality அப்படி. நான் சரண்டர் ஆயிட்டேன், அதனால என்ன பண்ணணும், என்னுடைய சரண்டருக்கு ஏத்த மாதிரி பகவானே ஐ ஹவ் சரண்டர்ட் சோ மச் டு யூ, ஸோ தட் மச் யூ கிவ். இஃப் நாட், கொஞ்சம் ஏதாவது டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி நான் எவ்வளவு சரண்டர் இருக்கிறேனோ அந்த சரண்டருக்கு ஏத்துற மாதிரி கூட, தென் தட் இஸ் நாட் சரண்டர். இன் சரண்டர் வேர் இஸ் அன் அட்டாச்மெண்ட். இன் சரண்டர் வேர் இஸ் அன், தட் இஸ் வாட் ஐ சே. இன் சரண்டர் தெர் இஸ் நோ ஃபியர். In surrender, there is no dependency. A person who has surrendered will not depend on anybody. If you mean business with reality, you should mean business only with reality. If you have surrendered to God, you should only depend on God, not on people, not on their mercy. Men may come, men may go, people will have that. See, don't worry about them. They are actually, it is not disrespect to anybody. See, that is how we should mean business. If you are searching for reality, that search should be exclusive. See, for us, God is the one of the many desires in us. இறைவனை அடைய வேண்டும்ங்கிற ஆசை, இறைவன்கிற ஆசை பல ஆசைகளில் ஒரு ஆசையாக இருக்கின்றது அப்படி. Then this desire will become weak. It has to become an exclusive desire. அது பல ஆசைகளில் நான் ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிறதும் ஒரு ஆசையாக இருக்கிற, எல்லா ஆசையும் இருக்கு எனக்கு அப்படி. எனக்கு வீடு கட்டணும், அது கட்டணும், கார் வாங்கணும், இது வாங்கணும், எல்லா ஆசைகளிலும் எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு ஆசை, ஞானத்தை அடையணும். தென் that desire will go along with the death. டெத்தோட என்ன ஆயிடும், it will abruptly, that desire will stop. It will not continue. See, that is a yogam. And some other time when I explain how to retain the continuity of the individualityங்கிறது, it is a secret. யோகத்துல ஒரு பெரிய சீக்ரெட் குரு சொல்றது, if you are not able to achieve the realization, at least keep the continuity ன்னு சொல்வார் அப்படி. But ordinary people, they meet death abruptly. See, the jiva doesn't even continue. அது திரும்பி பிறக்கும்போது அது புது ஜீவனாக தான். அவங்களுக்கு போன பிறவியில் என்ன செய்தோம், என்ன பண்ண ஒன்றும் தெரியாது அப்படி. there is absolute discontinuity அப்படி. For a yogi, there is no discontinuity. For a yogi, there is always a continuity because the desire is very exclusive. If it is a strong desire, அது ஆழமான ஒரு ஆர்வமாக, ஆழமான ஆர்வம் இல்லை, நாட்டமாக இருக்க வேண்டும். The desire for release, the desire for liberation, the desire for God, it should not be there as one of the many desires. பல ஆசைகளை போன்று அது ஒரு ஆசையாக இருந்தால், அந்த ஆசை மற்ற ஆசைகள் மாறுவதை போல இதுவும் மாறும். அது பலவீனமாகவே இருக்கும். You have to strengthen it. The best way to strengthen is Sangam Tektva. No expectations. The expectations might come. It's the nature of the mind to expect it. மனதுல என்ன ஆகும், ஒரு காரியத்தை செய்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். But when that expectation comes,
You laugh at it. Instead of strengthening it, you just laugh at it. You understand it is the working of the mind. இப்படிதான் என்ன பண்ணணும், மைண்டை பத்தி நம்ம புரிஞ்சுட்டே வரணும் அப்படின்னு. So, அது சும்மா கண்ட்ரோல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அப்படி. See how mind functions, how mind works, how it gets triggered, how it reacts. ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது கவனிச்சுட்டு என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், ஸ்லோலி வி ஷுட் disassociate ourselves with all the reactions of the mind. அதனால தான் என்னது சங்கம் தெக்வா. See, by saying karmani karoti yaha, what is negated? I told inactivity is negated. By saying brahman yadaya sangam tektva karmani karoti, because of that sangam tektva, all desire prompted activities are negated. So inactivity is negated by saying karmani karoti. Sangam tektva karmani karoti, by saying sangam tektva, all desire prompted, all expectations are negated. Brahman yadaya. See, if you offer something to Brahman, how will you offer all prohibited karmas to Brahman? பகவானுக்கு ஒரு நைவேத்தியம் பண்றோம்னா, டோன்ட் வி கிவ் சம்திங் விச் இஸ் சோ பியூர், untainted. So suppose if you want to offer something to the God, the thing which you are offering, it has to have some purity, it must have some fragrance. Now, if you are become more aware about godliness, the greatness of the divinity, how that individual will perform all prohibited actions, because all his actions ultimately will offer to the Lord. So that means he is extremely sensitive about his own prohibit. He will not indulge in any prohibited actions because he knows that he is offering those actions. See, ஏதோ நைவேத்தியத்தை மட்டும் சுத்தமா பண்ணி வைக்கிறது கிடையாது அப்படின்னா, என்ன வைக்கிறவர் அசுத்தமா இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஸோ ultimately by saying brahmani adaya karmani, it is that all prohibited actions are negated. See, inactivity is negated. Desire prompted, ஆசையினுடைய தூண்டுதல்கள், அது தமிழ்லயே சொல்லுவாங்க, செயலற்ற தன்மைங்கிறது நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஆசையினுடைய தூண்டுதல்களால் செய்யக்கூடிய எதிர்பார்ப்புகளை மனதில் வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு செய்யக்கூடாத கர்மங்கள் பிரம்மணி ஆதாய என்று சொல்வதன் மூலமாக செய்யக்கூடாத கர்மங்களும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. Now, when all these rules, இந்த விதிமுறைகள் எல்லாம் கர்மாணி கரோதி, சங்கம் தெக்துவா கர்மாணி கரோதி, பிரம்மணி ஆதாய சங்கம் தெக்துவா கர்மாணி கரோதி, then what will be the status of that யக, அந்த மனிதனுடைய, that is your real status. நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் இல்லை. தென் அந்த மனிதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடும், he will become close to God. He moves closer to God. See, one day he will disappear into the God. Before disappearance, the first attempt is to go closer to the Lord. அந்த இறைத்தன்மைக்கு, அந்த தெய்வீக தன்மைக்கு அருகாமையில் முதல்ல என்ன செய்கின்றோம், அதனுடைய அருகாமையில் செல்கின்றோம். அதன் பிறகு என்ன பண்றோம், then we disappear. அதன் பிறகு we just disappear. Therefore it is said brahmanyadaya karman sangam tektva karodi. Now I look at it in a different way also. Now brahmani adaya, when the moment you say எல்லா கர்மங்களையும் இறைவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நமக்கு முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் கூட கிடையாது. நம்ம அர்ப்பணிக்கும் பொழுதே பயப்படுவோம், முழுமையாக அர்ப்பணிக்க பயப்படுவோம். See, we always carefully word every sentences. Let me make a small contribution னு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ நம்ம சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்லுவோம் அப்படின்னு. அதே மாதிரி பகவான் இடத்துல போய் அப்படி, பகவான் ஐ எம் ரெடி டு ஆஃபர், பட் இன் அ ஸ்மால் வே ஐ ஆஃபர் யூ அப்படி. டோன்ட் லார்ட் லாஃப் அட் யூ அப்படி. Because that person is capable of giving more than that small contribution. But நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம்.
we don't give an other person to ask, give a chance to ask. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லணும், நான் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் பகவான்கிட்ட போய், பகவான் நான் உனக்கு வந்து ஐ வில் மேக் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் டு யூ. லார்ட் வில் லாஃப் அட் யூ. லார்ட் வில் சே ஐ ஹேவ் எவ்ரி திங் அப்படின்ட்டு. யூ கீப் யுவர் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் வித் யுவர் செல்ஃப். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் கான்ட்ரிபியூஷன். So the best way is, instead of going and offering him, tell him, oh Lord, I do not know how to offer. You take it from me. You take it. See, if you ask me to offer all the karmas, see, in my own inadvertence, I always make only a small portion only I might offer. என்ன கடவுளுக்கு கொடுக்கறதுல கூட நம்ம எவ்வளவு கவனமா தான் கொடுப்போம், மொத்தத்தையும் கொடுப்போமா அப்படின்னு கொடுத்துட மாட்டோம். பிகாஸ் we are afraid of let going that individuality. எப்போ உள்ள என்ன இருக்கும் அப்படி, ஏதாவது பெருசா கேட்டுடுவாங்களோ அந்த பயம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு, பயம் இருந்துட்டு. அதனால ஒரு கான்ட்ரிபியூஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பயமும் இல்லையா இல்லையா. See, you say that when you refuse to take anything from anybody, people can at least have some kind of fearlessness. Otherwise, see, any amount of whether it is a small contribution or big contribution, see, it is immaterial. Because we do not know how to offer it. நமக்கு தெரியாது. அதனால பகவான் இடத்துல போய் அர்ப்பணம் பண்றதுக்கு பதிலாக பகவானே என்ன சொல்லிடலாம், பகவான் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆஃபர், யூ பெட்டர் வாட் யூ வாண்ட், யூ ஜஸ்ட் டேக் இட் அப்படின்னு. இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஷலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அப்படின்னு. டு யூ வாண்ட் மீ டு டேக் எவ்ரி திங், யூ ஷுட் சே வித்தவுட் எனி ஃபியர் எஸ், வித் கலெக்ட் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். தெருவில் நிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கேன்னு கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. இல்ல, என் வீடை மட்டும் விட்டுடு, எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்த மட்டும் விட்டுடு, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காரை மட்டும் அப்புறம் இதை தவிர உனக்கு என்ன இருக்குன்னு கேட்பாரு பகவான். அப்படி வாட் எல்ஸ் யூ ஹவ் காட். ஸோ instead of going and offering to him, because the mind which is always ready to offer, the mind is small. It is not the contribution which is small. Mind is very small. Therefore, it is always, chooses very careful and guarded words. A person who reads it will literally will laugh at it. Because people are, afraid of making big contributions. See, even at least when you say that whatever you want, I will contribute. I will contribute. Guru Tape enna kekkanum, whatever you ask, I am ready to give up. And anything which is prohibited by the Shastras, he will not ask. சாஸ்திரங்களில் எது தவறாக கூறப்பட்டிருக்கின்றதோ, எது செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதை ஒரு குருவானவர் நிச்சயம் கேட்கும். He is a guru. See, that kind of a faith we must have in the guru. You ask anything, I am ready to give, knowing that he will not ask that which is prohibited by the Shastras. A guru is not an indulgent one. The one who indulges is not a guru. Guru doesn't indulge it. But at least we should ready to offer it. அதனால I look at it differently. In my case, if you ask personally, instead of offering, I have given a choice to the Lord. Lord, whatever you want to take, you want entire life. உயிர் தான் வேணும்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தைரியமா என்ன பண்ணணும், எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியது. அங்கேயும் என்ன, கொஞ்சம் வலி இல்லாமல் எடுத்துக்கன்னு, டோன்ட் புட் எனி கண்டிஷன்ஸ். You take it, but see that I don't experience any pain. Don't put any conditions. Now you understand how difficult it is to walk the spiritual path. Because there are no ifs and buts in surrender. This path, it requires an unconditional, surrender. அதுதான் ஞானமும் கூட. அப்படி see, if you want truth அப்படின்னு தான் சொல்லுவேன், அது சத்தியம் வேணும், உண்மை வேணும்னு நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும், உண்மையை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். If you want truth, you have to exclusively choose only truth. அப்படி that is the beauty of it. Therefore, instead of saying brahmanyadaya karmani sangam tyaktva karodya, oh Lord, whatever you want to take, you take everything. I am ready to offer everything.
Now, when we say Brahmanyadaya Karmani, now actually, is it possible to offer all our karmas without offering ourselves? Ask another question. இன்னும் இங்க சொல்லும் பொழுது கர்மாணி கருவது யாரொருவன் எல்லா கர்மங்களையும் பரமாத்மாவினிடத்தில் அர்ப்பணித்து விட்டார்னு சொல்ல. இஸ் இட் பாசிபிள் ஃபார் an individual to offer all his karmas without offering himself? என்னுடைய கேள்வி புரியுறதா? நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளாமல் நம்முடைய கர்மங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியுமா? பிகாஸ் ஹியர் த டூவர் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஆக்ஷன்ஸ். அப்படி ஒரு கர்மத்தை செய்பவர் என்பவர் அவர் செய்யக்கூடிய கர்மத்திலிருந்து வேறுபடாமல் தான் இருக்கின்றார். அவர் வேறுபட்டவராக இருந்தால் கர்மம் அவரை பாதிக்க கூடாதா இல்லையா? பிகாஸ் எவ்ரி கர்மா அஃபெக்ட்ஸ் தி பர்ஃபார்மர். It affects the doer. Therefore, the doer is not different. அங்கே ஒரு அத்வைதம் இருக்கு, ரகசியமாவே இருக்குது. The doer is not different from action, but he always thinks he is different. I always say experiencer is not different from the experiencer, but then that's how we feel it. அப்ப இன்ஃபேக்ட் நம்ம எல்லா கர்மங்களையும் போய் ஆஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃபர் யுவர் செல்ஃப். Then by offering oneself, you have already offered all your actions, whether good or bad. நல்லதோ கெட்டதோ ஏதோ பகவான், why you are asking all my karmas? Am I different from all my actions? Or என்னுடைய கர்மங்கள் எல்லாம் என்னிலிருந்து வேறுபட்டதா? இல்லை, நானும் என்னுடைய கர்மங்களும் ஒண்ணு. அதனால I am just offering myself. Therefore, கர்மங்களை இறைவனிடத்தில் அர்ப்பணிப்பதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கர்மங்களை the doership is the doer offers himself at the feet of the Lord. நான் எப்போ அந்த பெரியாழ்வார் அதை சொல்லுவேன். பெரியாழ்வார் அழகா சொல்லுவார், உன்னை கொண்டு என்னில் வைத்தேன், என்னை கொண்டு உன்னில் வைத்தேன்னு சொல்லுவார். அந்த வைத்தேன்கிறது ஆதாய அப்படின்னு, என்னை கொண்டு உன்னில் வைத்தேன்கிறது பிரம்மணி ஆதாயன்னு அர்த்தம். அப்படி நோ, when you want to offer your own individuality at the feet of the Lord, the offering itself is a great act. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பலன் கிடைக்க முடியும்? அதுவே பலன். அப்படி நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் அர்ப்பணித்துக் கொள்வதே பலனா இல்லையா? That itself is the greatest result. That itself is a reward. Now, what reward you can expect from it? அதனால தான் சங்கம் தெக்துவாங்கிறது. என்ன சங்கம் தெக்துவான்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு. Because the moment either you offer yourself or ask Lord to swallow you அப்படின்னு, பகவான் இடத்துல முழுமையா முழுங்கிடுன்னு சொல்லணும். அப்படி இந்த அறகுறையா முழுங்காது. அப்படி என்ன, ஐ எம் ஆஃபரிங் மை செல்ஃப் டு யூ. அப்படி நச்சிகேதா ஆஃபர்ட் himself to death. He was ready to die. I have written that, you must have studied. ஏன்னா இவர் ஹோல் ஹார்ட்லி அப்பாட்ட போய் கேட்கிறாரு, என்னை யாருக்கு நீ கொடுக்க போற அப்படி. ஐ வில் கிவ் unto you to death. உன்னை மரணத்துக்கு கொடுக்கிறேன். He was happily went, yes, I will go to death. மரணத்திற்கு தன்னை முழுமையாக நச்சிகேதன் அர்ப்பணித்துக் கொண்டானால. பிகாஸ் death is not different from the Lord. Mrityu is not different from Mrityunjaya. So a person who offers himself to death conquers death. அதனால யார் ஒருவன் மரணத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கின்றான்னு என்ன அர்த்தம்? யார் ஒருவனுக்கு மரணத்தை பற்றி எந்த ஒரு பயமும் இல்லையோ அவன் மரணத்தை ஏற்கனவே வென்று விட்டான்னு சொல்றோம். No. Once you have offered yourself to the Lord, he is the owner now. He is the boss. Whatever he decides, let it happen. So your whole steering அவர் கைக்கு போயிடுது. அப்படி நம்ம நகர்ந்தாச்சு. அப்படி யூ ஆர் நோ மோர் இன் டிரைவர் சீட். அப்படி பெட்டர். அப்படி நீங்க ஓட்டுற இடத்துல இல்லை. அப்படி யூ ஆர் நாட் இன், therefore there will not be any accidents for you because you are not driving. So you are not in driver seat. அப்படி நீங்க இல்லை. அப்படி சுவாமி சொல்றாரு, சத்தம் இல்லாம பக்கத்து சீட்ல உட்காந்து தூங்குன்னு சொல்றாரு. பக்கத்து சீட்ல போய் உட்காரு, நிம்மதியா தூங்கு. அப்படி கண்ணை திறந்து பாரு. நீ போக வேண்டிய இடத்துக்கு ஆல்ரெடி ஐ வுட் ஹவ் ஆல்ரெடி டேக்கன் யூ டு தி டெஸ்டினேஷன் வேர் யூ வாண்ட் டு ரீச்.
See, if somebody is ready to offer the vehicle, somebody is ready to drive you, somebody is ready to take you to the destination, அப்படின்னு, why do you know, uh, tire yourself? அப்புறம் நாம் எதற்கு நம்ம வீணாக நாம எதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லையா? அதான் முழுமையாக, அதுக்கு பேர் தான் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ளுதல்னு பெயர். See, in complete offering, there is a total freedom. See, அதுக்கப்புறம் ஒண்ணு ஏதாவது இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. Once you have offered yourself, there ends everything. அங்கேயே என்ன எடுத்தது? At that moment itself is free. A person who has offered himself to Brahman, offered himself to the Lord, யார் ஒருவன் முழுமையாக பிரம்மத்தினிடத்திலேயோ இறைவனிடத்திலேயோ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் விடுதலைக்காக காத்திருப்பது கிடையாது. ஏனென்றால் அதுவே என்னன்றது அப்படின்னு, அதுவே விடுதலை. அப்ப பந்தம்ங்கிறது என்னது? ஹோல்டிங் ஆன் டு எவ்ரிதிங் டு ஆர் செல்ஸ் இஸ் பாண்டேஜ். அதுதான் பந்தம். சச் a beautiful verse. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் त्यक्त्वा करोति यः. Then there comes lipyas, lipyate nasapapena. Then he is not tainted by any sin. The biggest sin is individuality. வேற ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல மிகப்பெரிய பாபங்கிறது என்ன? ஈகோ இஸ் a sinner. So ego does merits. ஈகோ பர்ஃபார்ம்ஸ் sin. அதனால இங்க பாப்பமும் புண்ணியம் கூட இங்க என்ன ஆயிடும்? பாப்பம் ஆயிடும். Therefore லிப்பியத்தே நச பாப்பேன்னு அங்க என்ன எழுதுனா நீங்க? லிப்பியசே நத்த புண்ணியன ஆல்சோ. அங்கு புண்ணியனவும் கிடையாது, அங்க என்ன கிடையாது? பாப்பேனவும் கிடையாது. தேர்ஃபர் என்ன? பத்மபத்ர இவாம்பசார். He just stays just like water, literally a drop of a water just stays on that lotus leaf. தாமரை இலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் மாதிரி. So one has to completely prepare oneself to offer to the reality without ifs and buts, without any conditioning. Therefore, that is the beauty of it. Then he becomes karma yogi, he becomes a bhakti yogi, becomes a great raja yogi. That's yogamam kuda, the raja yogam. More of it we will see in the class. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.